சிக்கன் 65னா ரெட் கலரில் தான் இருக்கணுமா என்ன? வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு வித்தியாசமான முறையில் ஒரு சிக்கன் 65 பண்ண போகிறோம். அதாவது க்ரீன் சிக்கன் 65. எல்லாமே க்ரீன் கலரில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம இன்னைக்கு இந்த 65 பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரு தடவை செய்து கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி வேணும்னு கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் போனோட தான் எடுத்துருக்கேன். இது போனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கழுவி சுத்தமாக ஆக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி போட்டு மேலே கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஊறணும். இது எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் கொஞ்சம் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா கிரேவிக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுதான் இந்த மசாலா தான் இதுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அதை இந்த சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டு அது பாருங்கள், பார்க்கும்போதே இப்போ க்ரீன் கலராக இருக்குது. இன்னும் இதுக்கு ஒரு சில பொடிகள் சேர்க்க போகிறோம். நீங்கள் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்க்கணும். இப்போ இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இவ்வளவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது அந்த தண்ணியாக இருக்கிறதுலாம் இல்லை நம்மளுக்கு தெரியாது, நல்லா கட்டியாயிரும். அதனால் அரைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா கலந்து விட்டுறணும். எல்லா இதுலேயும் நல்லா பட்டு இது ஊறணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டால் போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அதை ஒரு 1 ஹவர் வரைக்கும் வைக்கணும். 1 மணி நேரத்துக்கு வச்சாதான் நல்லா ஊறும். இப்போ இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா பொடி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவி சுத்தமாக்கிட்டு வெறும் கடாயில் போட்டு நம்ம நல்லா வறுக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அது ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் ஆகினா தான் நல்லாயிருக்கும் இந்த பொடி. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு இவ்வளவும் சேர்த்து அதிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, அதனால் இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மாற்றி இதை நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அதில் 2 தடவை உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு போட்டுக்கணும். நம்ம கவனமாக போடணும். கொஞ்சமாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ நம்ம பவுடர் அரைச்சாச்சு. அதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. இல்லை 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு ஒரு கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம்.
எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அது அந்த கருவேப்பிலையும் முழுசாக போட்டிருக்கனால அது இந்த மசாலா வித்தியாசமான மசாலாங்கிறதுனால அந்த வாசம் எல்லாம் ரொம்ப வாசமாக இருக்கும். நீங்கள் பொரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும், இல்லைன்னா அந்த கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, பார்க்கும்போதே கலர் எல்லாம் அழகாக இருக்கும். இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுக்கிற சீக்ரெட் பொடியை மேலே நல்லா அப்படி தூவி, அப்படி மலைச்சாரல் போல், அப்படி வடிவேல் சொன்ன மாதிரி மலைச்சாரல் போல் அப்படி தூவி எடுத்துக்கலாம். இந்த பொடி தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்படி இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் இதே மாதிரியே எப்போது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.